வெல்கம் டு கேம் சேஞ்சர் டெலிவரி பாய்ஸ். இது வந்து ஸ்விக்கியில் வந்து 9வது நாளோட கேமு. நம்ம மதுரையிலேருந்து சென்னைக்கு வந்து ஸ்விக்கி ஒரு 50 நாள் ஓட்டினா எவ்வளோ ஓட்ட முடியுன்றக்காண்டி தான் இந்த வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கேன். ஆல்ரெடி ஜொமேட்டோ ஒரு 50 நாள் போட்டிருக்கேன். அது பார்க்காதவங்க போய் பாருங்கள். சரின்ட்டு காலையிலே அப்படியே கிளம்பி பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட போயாச்சு. அப்படியே 2 தோசை ஒரு ஆம்லேட் வாங்கி சாப்பிட்டு அதுக்கடுத்து ஆர்டருக்காண்டி வெயிட் பண்ணிக்கிருந்தோம். கரெக்டாக 11 மணிக்கு லாகின் பண்ணோம். 11:10க்கு மேலே தான் ஆர்டர் போட்டிருந்தோம். ரூ. 45 மொதல் ஆர்டரு. சரி, ஓகே, அதுதான் ஆர்டரும் கொடுத்து முடிச்சுட்டு 2வது ஆர்டரும் கொடுத்துருந்தோம். அது ஒரு 10 நிமிஷம் கழிச்சு தான் லேட்டாக கொடுத்தான். என்னென்னு தெரில, சண்டேன்றனால கொஞ்சம் டிலே பண்ணி கொடுத்துருந்தான். அப்புறம் 12 மணிக்கு மேலே 1 பை 1 ஆர்டரும் கொடுத்துக்கிருந்தோம். இடையில வந்து ஒரு 3:30 போல் பசிக்கிற மாதிரி இருந்துச்சு. அப்படியே உட்காந்து அப்படியே ஒரு தயிர் சாதத்தை ஒன்று வாங்கி அப்படியே பொறுமையாக உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சு விட்டேன். ஏன்னா ஆர்டரும் கொஞ்சம் டிலேவாக கொடுத்துக்கிட்டே இருந்தேன். அந்த டயத்தில் பொறுமையாக சரி சாப்பிட்லான்ட்டு சாப்பிட்டுக்கிட்டே இருந்தேன். அப்புறம் நண்பர் ஒருத்தர் கேட்டிருந்தாரு, கோயம்புத்தூரில் ஓட்டுவீங்களா பிரதர் அப்படின்னு கேட்டிருந்தாரு. நான் ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் பிரதர். சென்னை, பெங்களூரு, அதுக்கடுத்து கோவா, அதுக்கடுத்து டெல்லி, இந்த மாதிரி பண்ணலான்னு ஒரு பிளான் பண்ணி வச்சுருக்கேன். மேபி பார்க்கலாம், ட்ரை பண்ணுறேன். முடிஞ்சால் கோயம்புத்தூருக்கு ஓட்டுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். சரி, அதுக்கடுத்து உள்ளுக்கு வந்துடுவோம். அப்புறம் நைட்டுக்கு மேலே லைட்டாக பசிக்கிற ஆரம்பிச்சிச்சு. அப்படியே ஒரு ஜூஸு ஒரு முறுக்கு ஒன்று வாங்கிட்டு அப்படியே சத்தியம் தேட்டரில் தான் கொஞ்சம் ஆர்டர் ரெடியாக லேட்டாகுதுன்ட்டாங்க. சரி, ஓகேன்ட்டு அதை சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லா ஆர்டரும் முடிச்சாச்சு. அப்புறம் நைட்டுக்கு மேலே ஒரு தோசையை வாங்கி அப்படியே பொறுமையாக சாப்பிட ஆரம்பிச்சு விட்டேன். ஏன்னா நான் லாஸ்ட் ஆர்டர் வந்து ஒரு 13 கிலோமீட்டர் கொடுத்துருந்தாங்க. சரி, வர வழியிலேயே ரொம்ப பசிச்சு அப்படியே சாப்பிட்டேன். நேற்றோடைய இன்சென்டிவ் பாருங்களேன், 38 ஆர்டர் முடிச்சிருக்கேன். 39 ஆர்டர் முடிச்சிருந்தேன். ஒரு 100 எக்ஸ்ட்ரா வரும். ஆனால் ரொம்ப தள்ளி போட்டிருந்தான். சரி, போய் தொலைதரான்னு விட்டுட்டேன். நேற்றோட ஏர்னிங்ஸ்னு பார்த்தா ரூ. 2797. நேற்று அட்ஜஸ்ட்மெண்ட்டுன்னு போட்டிருந்தான். அதேமாதிரி டிடிஎஸ்ன்னு பிடிச்சிருக்கான். ஒரு ரூ. 46 பிடிச்சிருக்கான். அப்படியே ஆஃப்லைனில் டிப்ஸ் வந்து ஒரு ரூ. 20 கிடச்சிச்சு. டோட்டலாக வந்து ரூ. 2817 ஏர்னிங்ஸ் பண்ணியிருந்தோம். அதில் வந்து பெட்ரோலும் ஃபுட்டும் ரூ. 515 ஆச்சு. இதை கழிச்சது போக நம்ம கை கிடச்சது ரூ. 2302. டைம் இஸ் கோல்டு. டயத்தை பயனுள்ளதாக யூஸ் பண்ணுங்கள். யுவர் ரிஸ்க் யுவர் கிஃப்ட்டு. பார்க்கலாம்.